بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் திருமறை குர்ஆனில் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் குறித்தும் அந்த ஆண்களின் தனித்துவமான சில பண்புகள் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்ற போது, ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ வயுதுக்கர ஃபீ ஹஸ்முஹ், பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படவும் அதிலே அல்லாஹ்வின் பெயர் துதிக்கப்படவும் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸ்வாலி ரிஜாலுன், சில ஆண்கள் அந்த பள்ளிவாசலிலே காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை துதிப்பவர்களாக இருப்பார்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், வஇகாமி ஸலாத்தி தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், வஈதாஇ ஸகாத்தி ஸகாத்தை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகத்தில் ஆண்கள் தங்களுக்கென்று சில பண்புகளை, சில தன்மைகளை நிர்ணயித்து வைத்திருக்கின்றார்கள். ஆண் என்று சொன்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் ஆண்களுக்கென்று சில இலக்கணங்களை இந்த வசனத்துல எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காண்பிக்கின்றார். அதுல முதலாவதாக அல்லாஹ் சொல்வது, காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துபவர்களாக துதிப்பவர்களாக இருப்பார்கள். அதற்கு தடையாக அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ இருக்காது என்று இந்த உலக காரியத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கின்றான். இந்த காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது அப்படி என்றது திருமறை குர்ஆன்ல பல வசனங்களின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை துதிப்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றதை பார்க்கலாம். இது எனக்கும் உங்களுக்கும் இடப்பட்ட கட்டளை மாத்திரமல்ல, என்னை விட உங்களை விட இந்த உலகத்தில் இறைவனை அதிகம் அஞ்சிய நபிமார்களுக்கு நின்று அல்லாஹ் விடுத்த கட்டளை தான் காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படி என்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏன் தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பது குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது, லிதுமினு பில்லாஹி வரசூலி,
அல்லாஹ்வையும் இந்த தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உதவி செய்து இந்த தூதரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காகவும் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை துதிப்பதற்காகவுமே இந்த தூதரை உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாக அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை கூட அல்லாஹ் சொல்கின்ற போது அந்த தூதரின் மூலமாக காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை உள்ள மனிதர்களாக ஆண்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக், நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார், காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் துதியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றது பார்க்கலாம். அதே போல எங்களுக்கு தெரியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக குழந்தை இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா என்ற குழந்தையை நாங்கள் நன்மாராயம் கூறுகின்றோம் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், குழந்தை தாயுடைய வயிற்றுல உண்டாகிடுச்சு அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் 3 நாளைக்கு யாரோடையும் பேச முடியாது. நீங்களாகவே பேச நினைச்சாலும் உங்களால பேச முடியாது. அந்த சந்தர்ப்பம் வந்தா நீங்க நினைச்சுக்கங்க, உங்களோட மனைவியுடைய வயிற்றுல கரு உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி அல்லாஹ் சொல்கின்றான், கால ஆயாத்துக்கு அல்லாஹ் துக்கல்லி மன்னா சலாசத்த ஐயாமின் இல்லா ரம்ஜா. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வதுகுர் ரப்பக கஸீரன், உங்களுடைய இறைவனை அதிகம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். வஸப்பிஹ் பில் அஷிய்யி வல் இப்கார், காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள் என்று ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த நபியும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த 3 நாள் அந்த காலத்துல ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, 3 நாள் தான். ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி, தான் தொழுகின்ற அந்த தொழுமிடத்திலிருந்து வெளியே வந்து மக்களை பார்த்து, ஃபௌஹா இலைஹிம் அன் சப்பிஹு புக்ரத்தவ் வ அஷிய்யா, மக்களே நீங்கள் காலையில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்று காலை பொழுதுல வந்து செய்கை மூலமாக மக்களுக்கு சொல்லுவாங்களாம். பேச முடியாது தானே, காலை நேரத்துல சமூகத்துக்கு வந்து சொல்லுவாங்களாம், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள். மாலை நேரத்துல இரவு நேரத்துல வந்து அதே மக்களை பார்த்து அவருடைய தொழுவிடத்திலிருந்து வந்து மக்களை பார்த்து சொல்வார்களாம், நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்ததை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது பார்க்கலாம். அப்ப நபிக்கும் அந்த கட்டளை, நபியுடைய சமூகத்துக்கும் அதை செய்யுமாறு அந்த நபி வந்து வெளியில பிரச்சாரம் செய்கின்றதை பார்க்கலாம். தாவூத் நபி குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா சஹர்னல் ஜிபால, தாவூத் நபிக்கு மலைகளை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். தாவூத் நபி குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது மலைகளும் அதே போல வந்து ஒத்தைர மஹ்ஷூரா, பறவைகளை ஒன்று சேர்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை துதிக்கிறது, அந்த துதிக்கிறதுக்கு உண்டான அந்த கட்டுப்பாட்டை தாவூத் நபிக்கு நாங்கள் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மலைகள் பார்க்கறதுக்கு சும்மா தான் நிக்குது. அந்த மலைகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து கொண்டு பறவைகளை ஒன்று திரட்டி கொண்டு, வாங்க நாங்க காலையில அல்லாஹ்வை துதிப்போம் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. வாங்க மாலை நேரத்திலேயும் அல்லாஹ்வை நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம் இப்படின்னு சொல்லி தஸ்பீஹ் செய்ததாக திருமறை குர்ஆன் அதை வசப்படுத்தி கொடுத்தோம் தாவூத் நபிக்கு என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். இன்னும் பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட மனிதர்களை தவிர சகல உயிரினங்களும் சகல படைப்புகளும், அது மரமாக இருக்கட்டும், கடலில் உள்ள மிருகங்களாக உயிரினங்களாக இருக்கட்டும், காட்டில் உள்ள மிருகங்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன என்று திருமறை குர்ஆன்ல பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுவதற்கான காரணம், காலை நேரத்துல பொழுதுல உயிரோடு நாங்கள் எழும்புறோமா இல்லையா, தூங்கிட்டு கண்ணை திறந்து வாயால பேசுறோம், கை கால அசைக்கிறோம்,
அந்த ரப்ப 2 ரக்காத்து தொழுது விட்டு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்னுடைய இறைவனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை துதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கட்டளை இடுகின்றதை பார்க்கலாம். அதே போல மாலை நேரம் வந்ததும், மாலை நேரம் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து மனைவிக்கு சாப்பாடு கொடுத்து, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து, எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய இறைவன் அவன் புகழக்கூடியவன் என்று இரவு மாலை நேரத்தில் அல்ல இரவு நேரத்துல அவனை புகழக்கூடியவனாக துதிக்கக்கூடியவனாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணத்தை, அற்புதமான ஒரு ஆண்மைக்குண்டான தன்மையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். ரிஜாலுன், சில ஆண்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களுக்கு எந்த இடையூறும் எந்த தடையும் இருக்காது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆண்களாகிய எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மையை, மிகப்பெரிய ஒரு பண்பை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப நானும் நீங்கள் யோசிக்கணும், இவ்வளவு வசனங்கள் நபிமார்களுக்கு தான் கட்டளை, இன்னும் ஏராளமான வசனங்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கின்றான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன, நபியே அவர்கள் உங்களை ஏசுவதை, உங்களை திட்டுறதை, இழிவுபடுத்துறதை அந்த அதுல சொல்கின்ற போது நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப், சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியும் சூரியன் மறைவதற்கு முன்னாடியும் உங்கள் இறைவனை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், துதியுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல நபியை பார்த்து சொல்கின்றதை பார்க்கலாம். இப்படி ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆன்ல இருக்குது. காலையில அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும் மாலையில அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும். சரி, அதை செய்யறோமா என்றது ஒரு கணம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காலையில எழும்பி 2 ரக்கா சுபஹ் தொழக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஏராளமான துஆக்கள் இருக்குது. காலையில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய, அதே போல அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற அந்த துஆவை, அந்த துஆவுக்கான நன்மைகள் எங்களுக்கு தெரியும். அதே போல அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், இப்படி ஏராளமான திக்ருகளை காலை நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்வை யாரு 100 தடவை சொல்றாங்களோ, யாரு 10 தடவை சொல்றாங்களோ, சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று யாரு 100 தடவை சொல்றாங்களோ, இப்படி ஏராளமான திக்ருகளை சொல்லி தந்து அதற்கான நன்மைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதை நாங்க செஞ்சோம் என்று வைங்களே, காலையிலையும் மாலையிலையும் அன்றைய தினம் நாங்கள் செய்யக்கூடிய பல பாவங்களுக்கு பரிகாரமாக அதுவே அமையும். நாங்க உட்கார்ந்து மெனக்கெட்டு அல்லாஹ் கிட்ட துஆ எல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு என்ற துக்ரை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு 100 அந்தஸ்துக்கள், தரஜாக்கள் உயர்த்தப்படும், அவர்களுடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ்ல வருது. சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற அந்த துஆவை ஓதுகின்றவர்களுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வருது. யார் அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்ற அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் ஓதுகின்றார்களோ மாலை நேரம் வருவதற்குள் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். யாரு மாலையிலே ஓதி காலையில எழும்புறதுக்குள்ள அவர்களுக்கு மரணம் வந்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் ரமலான்ல 27வது நோன்புல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லது எப்போவாவது நினைச்சு அடை நான் திருந்தணும், மாறணும், நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணுமே உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த திக்ருகளை ஓதினா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதோட நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அழிக்கப்படும் என்றதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டு இருக்கின்றதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டல் எனக்கும் உங்களுக்கும் நாளை சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாக தான் இருக்குது. அதே போலதான் மாலை நேரத்தை அடைஞ்சா இதே திக்ருகளை, இதே துஆக்களை, இந்த துஆக்களை நீங்க நினைக்காதீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போகும் அப்படின்னு சொல்லி இல்ல. 10 நிமிஷம், மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம், காமன் நேரம். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் நாங்க வேலை பார்க்கிறோம். ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம்னு 8 மணி நேரம், சில பேர் 10 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். உலகத்துல காசை சம்பாதிச்சு மனைவியை வாழ வைக்கணும், குழந்தைகளை வாழ வைக்கணும், சாப்பிடணும், அப்படின்றதுக்கான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்து, என்னை படைத்து, எனக்கு மனைவியை தந்து, குழந்தையை தந்து, வீட்டை தந்து, சொத்தை தந்து, கல்வியை தந்து, இத்தனையும் தந்து என்னுடைய ரப்பை நான் ஞாபகப்படுத்தி அவனுக்கு துதிபாடுவதற்கு காலையில் ஒரு 15 நிமிஷம், மாலையில் ஒரு 15 நிமிஷம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் என்னால உங்களால ஒதுக்க முடியவில்லையானால் நானும் நீங்களும் துரஷ்டவாளிகள்.
இவ்வளத்தையும் தந்த அல்லாவுக்காக காலையில ஒரு 15 நிமிடம், மாலையில ஒரு 15 நிமிடம், ரொம்ப 15 நிமிடம் சொல்றது அதிகம், மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் போதும். சுபஹ் தொழுதுட்டு நீங்க உட்கார்றீங்களா, அல்லது நீங்க பாதையில நடந்துதான் வந்து நடந்து போறீங்களா, அந்த நீங்க ரூமுக்கு போய் சேர்றதுக்குள்ள இதை ஓதி முடிச்சிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்களை திக்ருகளை காலையில் ஓத வேண்டும், மாலையில் ஓத வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே போல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு சிறந்த சந்தர்ப்பம் தான் இரவுல படுக்கைக்கு போனா. உடனே தூக்கம் வராது இல்ல, நாங்க போன்ல படுக்கைக்கு போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லது 2-3 மணி வரைக்கும் நம்ம இருக்கிறோம் இல்ல. தூக்கம் வருவதற்கு ஒரு 15-20 நிமிடத்துக்கு சும்மா உட்கார்ந்து யோசிக்கலாம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் கரெக்டா இருந்தேனா, என்னென்ன தவறுகள் என்னென்ன பாவங்கள் இன்னைக்கு நான் செஞ்சேன், 5 நேரம் தொழுகை நான் ஜமாத்தோட தொழுதேனா, மனைவியோட கரெக்டா நான் நடந்துக்கிட்டேனா, யாருக்கு அநியாயம் செய்யாம நான் நடந்துக்கிட்டேனா, பொருளாதார மோசடிகள் எதுவுமே நான் செய்யாம இருந்தேனா, வேற ஏதாவது பாவங்கள் செய்ய, இதை நாங்க யோசிச்சியா அல்லாஹ், இல்ல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த முடியும், என்ன ஆரோக்கியமா கட்டில கொண்டு வந்து சேர்த்தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக எனக்கும் உங்களுக்கும் அமைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை துதிக்கிறது, தஸ்பீஹ் செய்யறது அப்படின்றது இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தொழுகையே எப்படி கடமையாக்கி, இது கடமை கிடையாது, இருந்தால் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் காலையில நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், மாலையில நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் அல்லாத சகல படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். சரி, இது நாங்க மட்டும் செஞ்சா பத்தாது, இந்த பழக்கத்தை நாங்க இப்ப எடுக்கணுமா இல்லை, எங்ககிட்ட இல்ல, அதனால நாங்க புதுசா ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு பழக்கத்தை நாங்க எங்கட பிள்ளைங்களுக்கு எங்கட மனைவிகளுக்கு இப்பவே எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நாங்க அந்த பகுதியையும் பார்க்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யவில்லை, பேச முடியாத சந்தர்ப்பத்திலையும் வெளியில மக்களை பார்த்து செய்கை மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், செய்கை மூலமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று மக்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, இது என்னோட மாத்திரம் நிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மனைவிக்கு சொல்லணும், காலையில சுபஹ் தொழுதுட்டு ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க, இன்னென்ன திக்ருகளை ஓதுங்க, மனப்பாடம் பண்ணி தான் ஓதணும் இல்லை, பார்த்து ஓதலாம். குழந்தைகளுக்கு நாங்க அதை கத்துக் கொடுக்கணும். எனவே இந்த ஒரு பகுதியையும் நாங்கள் ஏற்படுத்தினோம் என்றால் எதிர்காலம் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் எங்களோட பிள்ளைங்க, அல்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட பிள்ளைங்க ஒரு சிறந்த சமூகமாக அவங்களோட வாழ்க்கையில் அது இருக்கக்கூடிய ஒரு பண்பாக அது மாறிவிடும். அப்ப ஆண்களுக்கான ரிஜாலுன், சில ஆண்கள் அவர்களுடைய பண்புகள் அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அல்லாஹ் கூறுகின்ற போது காலையிலேயும் மாலையிலேயும் அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பவர்களாக தஸ்பீஹ் செய்பவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான் வஇகாமி ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இங்க அல்லாஹ் ஆண்களை பத்தி மட்டும் சொல்கின்ற, பெண்களுக்கும் தொழுகை கடமை தான். ஆனா இங்க ரிஜாலுன்னு சொல்லி அல்லாஹ் தொழுகையை சொல்றதுக்கான காரணம், பள்ளிக்கு வருவது ஆண்கள் மீது கட்டாய கடமை. பெண்கள் வீட்டுல தொழுகலாம், விரும்பினா பள்ளிக்கு வரலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆண்களுக்கு அனுமதிகள் இல்ல, கட்டாயம் நீங்க பள்ளிக்கு தான் வந்தாகும். சுபஹுக்கு ரூம்ல தொழ முடியாது, எழும்புற டைமுக்கு தொழ முடியாது, சுபஹுக்கு எழும்புற டைமுக்கு தொழ முடியாது, ரூம்ல தொழ முடியாது, வீட்டுல தொழ முடியாது. எந்த இடத்துல பள்ளி இருக்குது அந்த பள்ளியில அந்த ஜமாத்துல போய் நீங்கள் கலந்து கொண்டு அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாஹ், அவர்களுடைய பண்புகள் அல்லாஹ் சொல்றான், ஒரு 7-8 பண்புகள் அல்லாஹ் சொல்றான். அதுல 2 பண்புகள் அல்லாஹ் சொல்றான், தொழுகையில் அவர்கள் உள்ளட்சமாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதுன், அவர்கள் அவருடைய தொழுகையை பேணி பாதுகாப்பவர்களாக பேணி தொழுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் 2 பண்புகளை சொல்றான். தொழுகை எல்லாரிடத்திலும் ஹுஷு இறையச்சம் இருக்காது, ஆனா இறையச்சமும் இருக்கணும் நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்துல. அதே போல அவர்கள் தொழுகையை பேணி தொழுபவர்களாக இருப்பாங்க. தொழுகையை பேணி தொழுகிறவங்களாண்டா அசருக்கும் போது தொழுகிறது இல்லை, லுஹருடைய ஜமாத் எப்ப நடக்குதோ பள்ளியில அந்த பள்ளியில போய் நாங்க கலந்து கொள்ளணும். அதுதான் ஒரு ஆணுக்கான அழகு. வேலைக்கு போகாம வீட்டுல ஒரு ஆண் இருந்தா எப்படி ஒரு அசிங்கம், என்னடா வீட்டுக்குள்ள இருக்கிறான், பொண்டாட்டி வேலைக்கு போறா, பாக்குறதுக்கு அசிங்கமா அருவருப்பா தானே இருக்குது. ஆம்புல தன்மைக்கு அது அழகு இல்லைல்ல. அதே போல எவன் வீட்டுல தொழுகிறானோ அந்த அவன் வீட்டுல தொழுகிற அவனுக்கும் அது அழகு இல்லை, பசந்து இல்லாது. பள்ளிக்கு வரணும், ஆம்பளை பிள்ளைய பள்ளிக்கு கூட்டிட்டு வரணும். அவன் தொழுதானடா அவன் ஆம்பளை, அவன் ஆண்மை தன்மை உள்ளவன், ஆண்மை குணாந்தன் பண்பு அவனிடத்துல இருக்குது.
அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரிஜாலுன் ஆண்களாக இருப்பவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். எங்க நிலைநாட்டுவாங்கன்னா பள்ளியில ஜமாத்தோடு தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஏராளமான செய்திகள் தொழுகையை ஜமாத்தோடு நிலைநாட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த பகுதிக்கு நான் போக இல்லை. ஆனா தொழுகை கட்டாயம் ஆண்களுக்கு பள்ளியில ஜமாத்தோடு தொழுகிறது. வீட்லயோ ரூம்லயோ அல்லது கிடைச்ச டைமுக்கு தொழுகிறதுக்கோ மார்க்கத்துல அளவும் எங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு காட்டி தரவை இல்லை. கட்டாயம் ஜமாத்தோடு வந்து தொழுபவர்கள் விதிவிலக்கு இருக்குது. பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு, நோயாளிகளுக்கு விதிவிலக்கு இருக்குது. இது எதுவுமே இல்லாம ஆரோக்கியமா ஜவானா கம்பீரமாக இருக்கக்கூடிய நான் ஆம்புலன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய எங்களை நாங்க கட்டாயம் பள்ளிக்கு போய் ஜமாத்தோட தொழு அதை செய்யணும். அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கும் உங்களுக்கு விடுத்திரு கட்டளை அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்ற போது வைதாய் ஜகா, அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தை ஜகாத்து கொடுப்பார்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றான் யஹாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் பயப்படக்கூடிய அந்த மறுமை நாளை அவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொள்வார்கள். அந்த நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இஸ்லாத்தை விட்டோ அல்ல அல்லாஹ்வுடைய இந்த கடமைகளை விட்டோ நாங்க இந்த உலகத்துல பிறந்தோம், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும், இந்த வயசுல ஃபன்னா இருந்தாதான் இப்படியே வாழ்வதற்கு அளவும் எனக்கும் உங்களுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. மார்க்க வரையறைக்கு உட்பட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோமா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அழகான முன்மாதிரிகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அழகான செய்திகளை எங்களுக்கு குர்ஆனின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே ஆண்மை தன்மைக்கு ஆண்மைக்குண்டான அந்த பண்புகள், குணாதிசயங்கள், இலக்கணங்களை அல்லாஹ் எந்த செய்திகளை சொல்கின்றார்களோ அதை எடுத்து நடப்பவர்களாக நானும் நீங்களும் இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய வருடத்தில் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் பிறை 9, 10 தாசு ஆஷூரா என்ற 2 சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். பிறை 9, பிறை 10 நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் பிறை 10 மாத்திரம்தான் நோன்பு நோட்பவர்களாக இருந்தாங்க. அதாவது ஆஷூரா, அதுதான் ரொம்ப பிரபலியமாகவும் இருக்குது. ஆஷூரா நோன்பு அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டு அந்த தருணத்துல சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாளை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சிறப்புக்குண்டான நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் அங்க சொல்றாங்க, நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடமும் பிறை 9 நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பிறை 9 பிறை 10 நோன்பு நோட்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கு. ஒரு நேரத்துல பிறை 9 நமக்கு நோட்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லைன்னா பிறை 10 நம்ம நிறுத்திடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா 10, 11 நோப்பாங்க. 11வது நோன்பை நோட்பதற்கு மார்க்கத்தில் எந்த முன்மாதிரியும் எந்த அனுமதியும் இல்லை. பிறை 9 பிறை 10 9 பிடிக்க முடியலைன்னா 10 மட்டுமாவது பிடிக்கணுமே தவிர 11வது பிடிக்க முடியும் மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை. அப்ப எப்ப பிறை 9 பிறை 10 வருதுன்னு எங்க நாங்க இருக்கிற இந்த நாட்டுல திங்கள் இரவு, திங்கள் நைட்டு வந்து நாங்க சஹர் செய்யணும். செவ்வாய் காலையில எழும்புகின்ற போது வருகின்ற செவ்வாய், இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கள் செவ்வாய், திங்கள் நம்ம நைட்டு சஹர் செய்யணும், செவ்வாய் காலையில நோன்பா இருக்கணும். அப்ப செவ்வாயும் புதனும் நாங்கள் நோன்பு ஆஷூரா தாசுவா இந்த நோன்பு வருது. என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஐயுகஃபிர சனத்தல் மாலியா ஐயுகஃபிர சனத்தல்லதி கப்லா, முந்தைய வருடம், நம்ம கடந்து வந்த வருடம் இருக்குதுல்ல 2023, இந்த வருடத்துல நாங்கள் செய்த பாவங்களுக்குண்டான பரிகாரமாக இந்த நோன்பு அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பெரிய ஒரு பாக்கியம், சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல, பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த நோன்பின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குது. எனவே கட்டாயம் இந்த நோன்பை நானும் நீங்கள் நோட்க வேண்டும், நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த காலத்துல வந்து வேற மாதிரி இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க. குறிப்பாக வந்து ஷியாக்கள் அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நினைச்சு
கத்திகளால குத்தி கொண்டு இரத்தங்களை ஓட்டிக்கிட்டு அவங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க, நாங்களும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி. எனவே இதை கொண்டாடுறதுக்கான ஒரு நாள் அல்ல இது. அப்படி ஒரு முன்மாதிரி இஸ்லாத்துல எங்கேயுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாள், சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம், கவலையோடு துக்கத்தோட இருக்க வேண்டிய ஒரு நாள் அல்ல. மூசா நபி ஃபிரௌனிடமிருந்து அந்த காப்பாற்றப்பட்டு கடலுக்கு அந்த பக்கம் போய் சேர்ந்த நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம், இந்த 10வது நாள். அப்ப அவ்வளவு சந்தோஷம், நாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்படி ஒரு கிஃப்ட் அல்லாஹ் மூசா நபிக்கு கொடுத்த நாள், இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்த நாள் அப்படின்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்துக்கிட்டு நாங்களும் வெட்டிக்கிட்டு ரத்தத்தை ஓட்டிக்கிட்டு நாங்க அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இப்படி இருக்க வேண்டிய நாள் அல்ல. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, முஸ்லிம்கள் என்ற வகையில இதை கந்தூரிகள் சாப்பாடுகளை கொடுத்து பெருசா கொண்டாடுவாங்க. அவங்களோட பேர்ல திக்ருகளை துவாக்களை ஓதிக்கிட்டு கந்தூரிகளை இணை வைப்பான வரிகளை ஓதிக்கொண்டு. இதற்கும் மார்க்கத்தில் எந்த முன்மாதிரியும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது. அவங்க இந்த நோன்புக்கு என்ன வரையறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அதோடு நாங்க நிறுத்திடணும், அதை தாண்டி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சமூகத்தில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டவைகளை தவிர இஸ்லாத்தில் இதற்கு எந்த முன்மாதிரியும் அல்ல. நோன்பு பிடிக்கணும், அன்றைய தினத்துல நோன்பு பிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், அவ்வளவுதான். அதோட நாங்க நிறுத்திக் கொள்ளணுமே தவிர வேறு எந்த ஒரு சம்பிரதாயத்தையோ வேறு எந்த ஒரு கலாச்சாரத்தையோ அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ எங்களுக்கு காட்டி தரவும் இல்லை. இஸ்லாத்தின் பேரால பின்னாடி வந்தவங்க உருவாக்கி செஞ்சவங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, மாறாக அதற்கு பாவம் தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யாரு நான் சொல்லாத ஒன்றை மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, நாங்கள் உங்களுக்கு சொல்லாத கட்டளையிடாத ஒன்றை நீங்கள் செய்தீர்களே ஆனால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரோட மாத்திரம் நாங்கள் எங்களை நிறுத்திக் கொள்ளணும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படின்னு சொல்லி. அப்ப நபியை பின்பற்றுவதுதான் எனக்கும் உங்களுக்கும் உண்டான கட்டளை. அந்த நபி எங்களுக்கு காட்டி தந்த வரையறை, நோன்போடு அந்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, அவ்வளவு கொண்டாடுறது, நோன்பு நோட்பதின் மூலமாக அந்த நாளை கழிப்பது. மற்றபடி வேறு எந்த கொண்டாட்டத்தையோ வேறு எந்த நிகழ்ச்சியையோ வேறு எந்த முன்மாதிரிகளையோ அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தரவில்லை. எனவே பிறை 9 பிறை 10 நாங்கள் நோன்பு நோட்போம். 9 திங்கள் இரவு சஹர் செய்யணும், செவ்வாய் 9வது நோன்பு, புதன் 10வது நோன்பு. வல்ல ரஹ்மான் அந்த நோன்புகளை நோற்று கடந்த வருடத்தினுண்டான பாவங்களுக்குண்டான பரிகாரத்தை பெற்ற சகோதரர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.